வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா எல்லாரோட மனசும் அந்த கரூரில் நடந்த அந்த சம்பவத்தில் எப்படி சொல்கிறது, பாதிப்புலேருந்து வெளில வந்துட்டு இருந்தாலும் செய்திகள் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அதை சுற்றி தான் இருக்குது. அப்படிங்கிறனால தமிழகத்தோட முழு கவனமும் கரூர் இஷ்யூ மேலே தான் இருக்குது. நம்ம முதல் காணொலி பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் எதுவும் பேசலை. ஆனால் இந்த கேப்பில் அவர் ஒரு காணொலி வெளியிட்டிருக்கார். அது விளக்கம்னு சொல்கிறதா இல்லை அவரோட ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறதா, அது எந்த ஒரு ரகத்தில் சேர்க்குறதுன்னு தெரியல. பட் பல பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி அந்த காணொலி வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே அரசியலே பார்த்திங்கன்னா இந்த கரூர் சம்பவத்துக்கு புரட்டி போடப்பட்டுச்சு. அது எப்படி என்ன அப்படிங்கிறது குறித்து பாரி அவர்கள் விளக்குவார். வணக்கம். வணக்கம். இப்போது விஜய் அவர்களுடைய காணொலியை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட இதில் பார்த்திங்கன்னா யாரோட ஹேட் சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, மனசில் இருக்கிறத பேசிடணும். இது அரசியல்ல யார் யாரோட இடம் எங்க இருந்துச்சு ஃபுல்லாவே மாறிடுச்சு பாரி இந்த சம்பவம். நீங்க அதை ஃபீல் பண்றீங்களா? ஆமா. இல்ல, இப்போ திமுக விஜய் மேல முழு பழி போட பாக்குது. திமுகக்கு ஈக்குவலா பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில இருக்க பலரும் விஜய் பழிப்படும் மட்டும் இல்லாம அவரை ஒருமையில பேச அசிங்கமா திட்டது அப்படின்னு இருக்காங்க. ஆனா இன்னொரு சைடு சீமானவர்கள் பாத்தீங்கன்னா விஜயோட மனநலம் புரிஞ்சு ரொம்ப நியாயமா பாத்தீங்கன்னா ஒரு தாயுமானவரா பேசுறாரு. இது ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துது பாரு. அவர் சீமான் அவர்களுடைய தனிப்பட்ட கருத்தாக தான் நான் அதை பார்க்குறேன். ஏன்னா அவங்க கட்சியில் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் தொண்டர்களுக்கு தனிப்பட்ட கருத்து இருக்கும், தலைவருக்கே தனிப்பட்ட கருத்து இருக்குது. காரணம்னா அவரை தவிர்த்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒருமையில கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எல்லாம் பார்த்தேன், வாடா படம்லாம் கூட விஜய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப தரம் தாழ்ந்து அதுக்காக சைக்கோ, கொலகாரன், கொலையை பண்ணதே இவன் தான், இவனுடைய அரசியலுக்காக தான் இந்த கொலையை பண்ணிட்டான், இவ்வளோ 40 பேரை கொண்டுட்டு இது பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்று இது என்னென்னா, சீமான் அவர்களால் அவரோட கட்சியை கட்டுப்படுத்த முடியலையா, இல்லை சீமான் அவருடைய தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லி அவரை எல்லாரும் கட்சியை விட்டு ஒதுக்கி வச்சுக்கிட்டு மற்றவங்களாம் அவங்க கட்சியை நடத்திட்டு இருக்காங்களான்னு தெரியல. ஆனால் இது மக்களோட பார்வையில் உண்மையிலேயே நாம் தமிழர் மேலே இருந்த மரியாதையும் மதிப்பையும் பெரிய அளவு குறைக்க ஆரம்பிச்சிருச்சு. அது அவங்களுக்கு அது எலெக்ஷனில் தான் மேபி தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா தலைவர் ஒன்று பேச, தொண்டர்கள் ஒன்று பேசுன்னு இருந்துச்சுன்னா அந்த கட்சி ஒரு ஸ்திரத்தன்மையில் இருக்காது. அதை அவங்க தான் சரி செய்யணும். இல்லைன்னா தலைவர் தன்னுடைய முடிவை மாற்றிக்கணும். ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுங்க. இவர் ஒரு ஸ்டாண்டு, கட்சியில் இருக்க கட்சி மற்றதெல்லாம் ஒரு ஸ்டாண்டு அப்படிங்கும்பொழுது அது உண்மையிலேயே இதாக இருக்குது. அதில் என்ன கொடுமைனா, நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம்ல. அங்கே கட்சியில் இருக்க சில பேர் முக்கியமான யூடியூபர்கள்லாம் இருக்காங்க. அவங்களாம் யூடியூபர்கள் தான். ஏன்னா ஃபெலிக்ஸ் ஜெரால்ட்லாம் யூடியூபர் தானே, தெரியுமில்ல? ஆமாம், யூடியூபர் கைதுன்னு தான் போட்டோம். அதான் யூடியூபர் கைதுன்னு திமுக ஊடகம் போடும். அதில் சிலரும் இப்போ எல்லாம் அந்த தமிழ் தேசியம் பேசுகிறவங்களும் கூட அவர் யூடியூபர்னு வச்சிருக்காங்க. அவர் ஊடகவியலாளர் இல்லை, யூடியூபர். ஓகே. ஃபெலிக்ஸ் ஜெரால்டுங்கிற யூடியூபர் கைதாயிருக்காரு அவதூறு பரப்புனதுக்கு அப்படின்னு. அது பெயிலும் கிடச்சிருச்சு. அவருக்கு பெயில் கிடச்சிருச்சு. ஆனால் அது அவதூறு தான். ஏன்னா ஒரு நியூஸ் பேப்பரில் இருக்கிற கருத்துக்களை படிக்கிறது அவதூறு தான்.